உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்விலே நான் அரசுடன் இணைந்து இன்றைய நிகழ்ச்சியை தரவிருக்கிறோம். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்விலே தொடர்ந்தும் இந்த மத்திய கிழக்கு நிலைமை பற்றி, ஈரான் அமெரிக்க யுத்த நிலைமை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது, அதாவது சமாதான பேச்சுவார்த்தை ஒரு தேக்க நிலை அடைந்திருப்பதாகவும் தெரிகிறது. அதை பற்றிய உள்ள அப்டேட் என்ன என்பதை சற்று நேயர்களுக்கு விளக்க முடியுமா? உண்மைதான். என்னென்று சொன்னால், இன்றும் அமெரிக்கா நேற்று ஈரான் துறைமுக பகுதி மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஞாயிற்றுக்கிழமை மாலை அமெரிக்காவின் தளங்களை நோக்கி 2 ஏவுகணைகளை ஏவியதாகவும், அந்த ஏவுகணைகளை தாங்கள் தடுத்து விட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு அமெரிக்காவை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அந்த போர் நிறுத்த மீறல்கள், ஈரான் கடற்பகுதியை முற்றுகையிடுவது, கப்பல்களை தடுப்பது என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்துக்குள் 3 கப்பல்களை, ஈரான் கப்பல்களை தடுத்து நிறுத்தியதாக மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த வாரத்தில் 13 கப்பல்கள் என்று கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக ஈரான் துறைமுக பகுதிகள் மற்றும் கடல் ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து ஈரான் இந்த போர் நிறுத்தத்திலிருந்து தான் விலகப் போவதாக தெரிவித்திருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் பெஞ்சமின் நெத்தனியாகு தெற்கு லெபனான், அதாவது பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் இருக்கிற மக்களை வெளியேற சொன்னதை தொடர்ந்து ஈரான் தாங்கள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து முற்றாக வெளியேறுவதாக தெரிவித்திருக்கிறது. அது ஈரான் அந்த வெளியேற்றம் பல, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட வளைகுடா நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எண்ணெய் விலை திடீரென்று அதிகரித்திருக்கிறது. இதற்கு இந்த ஈரான் இந்த அறிவித்தலுக்கு முன்னால் அந்த சிரிக் தீவு பகுதியில் இருக்கின்ற ஈரான் தொலைத்தொடர்பு கோபுரத்தை அமெரிக்கா தாக்கியிருந்தது. அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்கா தளத்தை தாக்கியதாகவும், தங்கள் தாக்குதல் அதில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதை விட ஈரான் இன்னும் ஒரு ஆளில்லா விமானம் ஒன்றினை, ஒரு வகை விமானம் ஒன்றினையும் சர்வதேச எல்லையில் வைத்து சுட்டு வீழ்த்தியப்பட்டதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன? இன்று MQ-1 ரக விமானத்தை, வழமையாக MQ-9 ரக விமானங்கள் பல சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தன. இப்போ இன்று MQ-1 ரக விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அதன் காணொளிகளையும் ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. புதிய வகை ஏவுகணை மூலம் அந்த விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா கிட்டத்தட்ட 36 KC-135 ரக டேங்கர்களை தற்போதும் இஸ்ரேல் பென்குரியர் விமான நிலையத்திலும், 18 டேங்கர்களை இன்னும் ஒரு இஸ்ரேலிய விமான நிலையத்திலும் தயாராக வைத்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாது இந்த விமானங்கள் 2027ஆம் ஆண்டு வரையிலும் அங்கு நிற்கும் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கிறது. அப்ப இதே நேரம் பிரான்ஸ் என்ற அதிபர் கூறியிருக்கின்றார், இமானுவேல் மேக்ரோன் தாங்கள் அமெரிக்காவுடன் இந்த ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் தோளோடு தோள் நிற்போம் என்று சொல்லியும், பிரித்தானியாவும் அதற்கான உதவிகளை வழங்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால், ஈரான் அதாவது இந்த போரில் தாங்கள் நேரடியாக ஈடுபடவில்லை என்று கூறிவிட்டு அவர்கள் மறைமுகமாக அமெரிக்காவுக்கான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதலை நடத்துவதன் ஊடாக இந்த போர் நிறுத்தத்தை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு உடன்பாடு ஏற்படுவதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகத்தான் பரவலாக எல்லோரும் எண்ணுகிறார்கள். இஸ்ரேலுக்கு இந்த சமாதான பேச்சுவார்த்தையிலே விருப்பம் இல்லை. அதாவது அமெரிக்காவை வெளியேற்றுவது,
அல்ல அமெரிக்கா வெளியேறி செல்வது விருப்பமின்றி அவர்களையும் இந்த உள்ளே இழுத்து வைத்து அந்த யுத்தத்தில் ஈடுபட வைத்து தங்களுக்கான தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்ற கூற்று உண்மையாகிறது, அப்படித்தானே? உண்மைதான். என்னென்று சொன்னால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பெஞ்சமின் நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் அகன்ற இஸ்ரேல் என்ற தனது கொள்கையை நிறைவேற்றுவதன் ஊடாக தனக்கான அரசியல் இடத்தை தக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் அவர் அதனை மேற்கொண்டு கொண்டு வருகிறார். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த அவர் மீது இருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடுவதற்காக ஒவ்வொரு தடவைகள் நீதிமன்ற அழைப்பாணை பிறப்பிக்கப்படும் போதும் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் தனது பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி வாக்குமூலம் கொடுப்பதையே அவர் தவித்துக் கொண்டிருக்கின்றார் என்றதான் உண்மையாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த இஸ்ரேலின் ராணுவம், அதாவது இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நிறுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொண்ட தாக்குதல்கள், அதே சமயம் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் இதுவரையில் கிட்டத்தட்ட 14 இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 69 படையினர் கவலைக்கிடமான, அதாவது படுகாயம் அடைந்திருப்பதாகவும், மேலும் 134 படையினர் காயங்கள் அடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இன்றும் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார், 7 பேர் காயமடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நேற்று உங்களுக்கு தெரியும், தெற்கு லெபனானில் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலில் 20 வயதான சாஜன் தரத் இஸ்ரேலிய படை வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார். அப்போது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த FPV ட்ரோன்ஸை அது ஒரு வெப்பம், அதாவது தேர்மல் இமேஜிங் உள்ள ட்ரோன் என்று சொல்லியும் இரவு நேரம் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் அந்த ட்ரோனின் ஊடாக தேர்மல் இமேஜை மானிட்டர் பண்ணித்தான் அதை தாக்கி இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அண்மையில் ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 100 ராணுவ அதிகாரிகள் லெபனானுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தாக்குதலை ஒருங்கிணைக்கிறார்கள் என்ற கருத்து தான் இப்போது இஸ்ரேலிய மட்டத்தில் பெருமளவாக இருக்கின்றது. அதே சமயம் தெற்கு லெபனானில் உள்ள குடியிருப்புகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக, அதாவது 24 மணி நேரமும் தொடர் தாக்குதலுக்குள் வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட காசாவிலே செய்தது போல அங்கேயும் ஒரு முழுமையான அழித்தொழிப்பு, தரைமட்டமாக்குதல், தாக்குதலுக்கான திட்டம் ஒன்று தயாராகி வருவதாகத்தான் தெரிகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார், ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு இருவரும் தாக்குதலை நிறுத்துவதாக உடன்பட்டிருக்கின்றார்கள் என்பது இதன் உண்மைத்தன்மை என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால் இன்று ஈரான் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு கடும் தொனியில் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதாவது இந்த போர் நிறுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவறாக பயன்படுத்துவதாகவும் ஈரான் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று சொல்லி தெரிவித்திருந்தார்கள். அதன் பிற்பாடு கிட்டத்தட்ட அதற்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிற்பாடு ஈரான் டஸ்னிம் என்ற ஊடகம் கூறியிருந்தது, ஈரான் முற்றுமுழுதாக இந்த போர் நிறுத்தத்திலிருந்து வெளியேறுகிறது என்று சொல்லியும், அதாவது இனிமேல் அதாவது இந்த உங்களுக்கு தெரியும், இன்று இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெற்கு லெபனான் மீதான படை நடவடிக்கை, அதாவது லெட்டனி ஆற்றுக்கு அங்காலே தெற்கு லெபனானை ஆக்கிரமிப்பதற்கான படை நடவடிக்கையை ஆரம்பிக்க போவதாக கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து லெபனானிலிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி இருந்தார்கள். படங்கள் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே 1 மில்லியன் மக்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். 600க்கும் மேற்பட்ட இடைத்தங்கல் முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்ப இந்த நிலையில் தான் அடுத்த பெருந்தாக்குதலுக்கு தயாராகிற நேரத்துல தான் ஈரான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தது. ஆனால் அதற்கு முதல் கட்டார் அமெரிக்க அதிபரிடம் கட்டார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் இன்று கதைக்கிறது திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசியை எடுத்து இந்த தாக்குதலை நிறுத்தும்படி கட்டார் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஈரானின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருந்தது, பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருந்தன. அதனைத் தொடர்ந்து ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்னென்று சொன்னால், தான் பெஞ்சமின் நெத்தனியாவுடன் பேசியதாகவும் தாக்குதலை அவர் நிறுத்துவதாக கூறியதாகவும் முன்னேறி செல்கின்ற படையினர் தங்கள் தளங்களுக்கு பின்னகர்ந்து வருவார்கள் என்றும் கூறியிருந்தார். அதே சமயம் தாங்கள் ஹிஸ்புல்லாக்களுடனும் தான் கலைத்திருந்ததாகவும்,
ஹிஸ்புல்லாக்களும் தாங்கள் தாக்குதலை நடத்துவதை நிறுத்துவதாக கூறியதாகவும் கூறியிருக்கின்றார். அவர் இதை தனது ட்ரூத் சோஷியலில் வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் அவதானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு அமெரிக்கா முதல் முறையாக ஹிஸ்புல்லாக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டது இதுதான் முதலாவது முறை என்று சொல்லியும், அதாவது அமெரிக்கா ஒருபோதும் ஹிஸ்புல்லாக்களுடன் இதுவரையில் 40 ஆண்டுகளாக நேரடியாக தொடர்புகளை வைக்கவில்லை என்று ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அங்கீகாரம் போன்ற தொனியை ஏற்படுத்துகின்றது அல்லவா? உண்மைதான். அதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அந்த கல்ச்சரை ட்ரம்ப் உடைத்து விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஹிஸ்புல்லாக்களுடன் பேசியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் அவர் ஈரான் பேச்சுவார்த்தையையும் மிக விரைவாக அந்த பேச்சுவார்த்தையை தாங்கள் முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அவதானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இந்த தொடர்ச்சியாக லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியதன் ஊடாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையை முறியடிப்பதில் ஒரு வெற்றி கண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்காவின் பக்கம்தான் இந்த பந்து இருக்கின்றது. இனி அமெரிக்கா இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்தினால்தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன கூறப்படுகிறது என்று சொன்னால், தகவல் என்னென்றால், ஈரான் ஊடகம் வெளியிட்டிருக்கிறது, அதாவது போர் நிறுத்தம் மட்டுமல்ல, தெற்கு லெபனானிலிருந்து முற்றாக இஸ்ரேலிய படையினர் வெளியேறிய பிற்பாடுதான் தாங்கள் ஒரு பேச்சுக்களுக்கு வருவோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. அண்மை காலங்களில் ஈரானில் இருந்து இஸ்ரேல் நோக்கியோ அல்லது மற்ற அரபு நாடுகள் நோக்கியோ ஏவுகணை ஏவுதல் சம்பந்தமான தகவல்கள் இல்லை. இது இந்த யுத்த நிறுத்தத்தை மதிப்பதாகவோ அல்லது குறிப்பிட்ட காரணங்களால் தான் அந்த ஈரான் இப்பொழுது நிறுத்தி வைத்திருப்பதாக உணர்கிறீர்களா? உண்மைதான். நீங்கள் கேட்டது போலதான் இன்று ஈரான் செய்தித்தளம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது IRNA என்கிற செய்தித்தளம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த ஈரான், அதாவது இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் இருக்கின்ற மக்களை வெளியேற்ற சொல்கின்ற அதே சமயத்துல ஈரான் கூறியிருக்கின்றது இஸ்ரேலின் வடக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களை வெளியேற சொல்லி, இஸ்ரேலியர்களை, அதாவது தெற்கு பகுதி மீது தாக்குதலை நடத்தினால் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தும் என்று தெரிவித்திருக்கிறது இந்த IRNA என்ற ஊடகம். நீங்கள் கூறியது போலதான் இதுவரை காலமும் ஈரான் தாக்குதலை நடத்தவில்லை. முதலில் உங்களுக்கு தெரியும், அந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஆரம்பித்தவுடன் இஸ்ரேல் லெபனானின் பெய்ரூட்டை தாக்கியதில் 300 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஒரே நாளில். அப்போது ஈரான் உடனடியாக பதில் தாக்குதலை நடத்துவதற்கு முற்பட்ட நேரம் பாகிஸ்தான் தான் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தது. தாங்கள் அமெரிக்காவுடன் பேசி அதை நிறுத்துவதாக. அதற்கு பிறகு இஸ்ரேல் மிக பாரிய தாக்குதல்களை நடத்தவில்லை என்றாலும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு வந்திருந்தது. இப்போது ஈரான் திருப்பி தான் ஒரு தாக்குதலுக்கு தயார்படுத்துவதாகத்தான் இந்த அறிவித்தலை இஸ்ரேலிய மக்களுக்கு வெளியிட்டிருக்கிறது. வடக்கு பகுதியிலிருந்து வெளியேறுங்கள் என்று கூறியிருக்கின்றது. அதற்கு பிறகுதான் இப்போது ட்ரம்ப் இதற்குள் உள்ளுக்கு வந்திருக்கின்றார். இப்பொழுது அதாவது இப்ப இந்த சமாதான பேச்சுவார்த்தை உண்மையில் யாருக்கு தேவைப்படுகிறது? நாங்கள் அறிந்த வகையிலே அமெரிக்காவுக்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையும் தாங்கள் இதிலிருந்து விடுபட அல்ல வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பதாகவும் தான் தோன்றுகிறது. ஆனால் ஈரானுக்குத்தான் அது தேவை என்பது போல அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஈரானுக்கு இல்லை என்றால் ஈரான் அழிந்துவிடும், ஈரான் அழிக்கப்பட்டு விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உண்மையில் அமெரிக்கா இந்த சமாதான பேச்சுவார்த்தையை மனப்பூர்வமாக விரும்பித்தான் அதில் ஈடுபடுகிறதா? ஒரு சமாதானத்தை எட்டுவதற்காக அந்த நோக்குடன் ஈடுபடுகிறதா? இல்லை ஒரு அழுத்தங்களுக்கு ஆக அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு போவதாக காணப்படுவது? ஏனென்றால் சமாதான பேச்சுவார்த்தையின் இடையிலேயே தாக்குதலை தொடங்கின என்பதற்கு ஏதோ ஒரு அழுத்தங்கள் இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி நீங்கள் உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த போரில் இருந்து முதலில் வெளியேற வேண்டும் என்றுதான் அமெரிக்கா திட்டமிட்டது. அதாவது இந்த போர் ஆரம்பித்து 2 வாரங்களிலேயே அமெரிக்காவுக்கு தெரிந்து விட்டது இந்த போரில் தாங்களால் எதுவும் செய்ய முடியாது, இது வெனிசுலா போல இல்லை என்று. ஆனால் வெளியேற முடியாத ஒரு நிலையாக இருந்தன. அதற்கு பிறகு அவர்கள் கடுமையாக தாக்கி பார்த்தார்கள் ஈரான் சரணடையும் என்று. அதுவும் நடைபெறவில்லை. அதன் பிற்பாடுதான் பாகிஸ்தான் ஊடாக இந்த ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியோட வெளியேற அமெரிக்கா விரும்பவில்லை. அதை தனக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியாக
மடை மாற்றிக்கொண்டு மெல்லமாக அதிலிருந்து வெளியேறுவதுதான் அமெரிக்காவின் திட்டமாக இருந்தது. ஆனால் அதற்குமான சந்தர்ப்பங்கள் பெருசாக கிடைக்கவில்லை. அடுத்தது இஸ்ரேல் இதற்கு தடையாகவும் இருந்திருக்கிறது. அப்ப இஸ்ரேலையும் சமாளிக்க முடியாத ஒரு நிலை. இதைத்தான் அமெரிக்காவின் செனட்டர் கூறுகிறார். அதாவது செனட்டர் ஜான் ஒசாப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஈரானில் நடக்கும் இந்த போர் வந்து ஈராக்குக்கு பிறகு நடந்த மிக மோசமான வெளியுறவு கொள்கையின் தவறாகும் என்று கூறியிருக்கிறார். அதாவது அமெரிக்கான வெளியுறவு கொள்கையின் ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் இந்த ஈரான் போர் இருக்கிறது என்று சொல்லியும், ஈராக் போரை போலல்லாது இதுவும் பொய்களின் மீது கட்டப்பட்ட ஒரு போர், நடந்தவற்றை சற்று திரும்பி பார்த்தால் இதை உங்களால் விளங்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது இந்த போரின் முதல் நாளிலேயே போர் திட்டமிட்ட கால அட்டவணைக்கு முன்னதாகவே சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். ஆனால் 10வது நாளில் போர் மிகவும் நிறைவடைந்து விட்டதாக கூறினார். 21வது நாளில் இலக்கை நெருங்கி கொண்டிருப்பதாக கூறினார். 32வது நாளில் விரைவில் வெளியேற போவதாக கூறினார். 39வது நாளில் அமெரிக்க அதிபர் இன்று இரவு ஒரு முழு நாகரிகமே அழிந்துவிடும் என்று கூறினார். அடுத்த நாள் 40வது நாளில் அவர் முழுமையான மற்றும் நிறைவான வெற்றியை அறிவித்திருந்தார். 67வது நாளில் பெரும் முன்னேற்றம் என்று கூறியிருந்தார். 79வது நாளில் நேரம் விரைந்து கொண்டிருப்பதாக கூறினார். இன்று, அதாவது நேற்று 92வது நாளில், அதாவது இந்த 92வது நாளிலும் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. போருக்கு முன்னர் திறந்திருந்த ஹார்முஸ் நீரிணை இன்னும் மூடப்பட்டே இருக்கின்றது. அதாவது அதிபர் ஒபாமாவின் ஈரான் ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் கிழித்தறிந்த பின்னரே ஈரான் உருவாக்கிய அதிசெறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புடன் அந்த ஆட்சியும் அப்படியே இருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் இந்த போர் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த ஹோர்மூஸை பற்றி சற்று மேலும் கொஞ்சம் தகவல் தர முடியுமா? அதாவது ஹோர்மூஸ் நிறுவனம் இப்போது திறந்திருக்கிறதா இல்லை மூடப்பட்டிருக்கிறதா? இப்பொழுது அமெரிக்கா இன்னும் எஸ்கோட், அதாவது பாதுகாப்புடன் கப்பல்களை நகர்த்துவதாகவான செய்திகளும் வருகின்றன. அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? அல்லது இந்த ஹோர்மூஸுக்கு அடுத்த எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? இந்த பேச்சுவார்த்தையுடன் ஹோர்மூஸ் திறக்கப்படுமா அல்லது மூடப்பட்ட நிலையில் தான் பேச்சுவார்த்தை தொடர்கிறதா என்பது பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது ஹார்முஸ் நீரிணை தான் இந்த போரின் மிக முக்கிய மையமாக இருக்கின்றது. இன்றும் கூட இந்த ஹார்முஸ் நீரிணையில் வந்து நான் கூறியிருந்தேன், அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் கூறியிருக்கின்றது, தாங்கள் 121 கப்பல்களை இதுவரையில் திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் 5 கப்பல்களை தாக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 3 கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த வாரம் 13 கப்பல்கள். ஆனால் அதே சமயம் ஈரானும் வந்து கிட்டத்தட்ட 6 கப்பல்களை தாக்கி சேதப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்கா மேற்குலக நாடுகளில் பல கப்பல்களை ஈரானும் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் கூறியது போலதான் இப்போது நியூயார்க் டைம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 60 தொடக்கம் 70 கப்பல்களை அமெரிக்க கடற்படை இரகசியமாக அங்கிருந்து வெளியேற்றி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு அமெரிக்காவின் கப்பல்களின் உதவியுடன் இரகசியமாக வெளியேறிய கப்பல்களில் சிலவற்றை ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது மே 29ஆம் தேதி அன்று எடுக்கப்பட்ட செய்வதி படங்களின் அடிப்படையில் ஹோர்முஸ் நீரிணையின் நுழைவாயிலில் ஒரு 252 மீட்டர் நீளமான ஒரு கப்பல் தீப்பிடித்து எரிவதை, அதற்கு அப்பால் இந்த IRGC என்று ஈரான் கடற்படை சிறிய படகுகள் வந்து 4 மிக வேகமாக செல்வதையும் காணக்கூடியதாக இருந்ததாகவும், இது வந்து இந்த தப்பிச் செல்ல முற்பட்ட கப்பலை ஈரான் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஈரான் லியான் ஸ்டார் என்ற கப்பலை வந்து இந்த மே மாதம் அமெரிக்கா ஹெல்ஃபயர் ஏவுகணை மூலம் தாக்கி இருந்தது. அதற்கு பதிலடியாக இன்று MSC என்ற கப்பல், அதாவது சரிஸ்கா 5 என்ற கப்பல் மீது ஈரான் வந்து அரேபியன் வளைகுடாவில் வைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது. கப்பல் தீப்பற்றி இருக்கின்றது. அதில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தீ அணைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அப்ப ஹார்முஸ் நீரிணையில் வந்து இன்றும் ஈரான் கூறியிருக்கிறது 24 கப்பல்களை தாங்கள் அனுமதித்திருப்பதாகவும்,
ஆனால் இந்த கப்பல்கள் அனைத்தும் அதாவது கட்டணங்களை செலுத்தித்தான் செல்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஈரானினுடைய ஹோர்முஸ் நீரிணை மீதான தங்கள் கட்டுப்பாட்டை இன்னமும் இழந்துவிடவில்லை என்பதுதான் அது கூறுகின்றது இந்த செய்தி. உண்மைதான். ஈரான் கட்டுப்பாடு இன்னும் ஈரான் அந்த இடத்தை தனது கட்டுப்பாட்டில் கீழ் தான் இப்போதும் வைத்திருக்கிறது. IRGCயின் கருத்தின் அடிப்படையில் இன்றும் கூட அதாவது 28 வர்த்தக கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்றதாக அதன் கடற்படை கூறுகிறது. அத்தனையும் ஈரான் கடற்படையின் அனுமதியுடன் தான் போயிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்கா, பிரான்சும் பிரித்தானியாவும் அமெரிக்காவுக்கு உதவ முன் வந்திருப்பதா இருந்தாலும் தாங்கள் நேரடியாக அந்த போரில் ஈடுபட அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் தெரிகிறது. சரி, இப்ப இந்த நிலைமை தொடருமானா இப்ப எண்ணெய் விலை கொஞ்ச காலம் ஒரு சமச்சீராக சீரான நிலையில் கொஞ்சம் இருந்தது. விலை உயர்ந்திருந்தாலும் ஒரு சீரான நிலையில் இருந்தது. மீண்டும் இப்பொழுது அதிகரிப்பு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக இந்த விலை அதிகரிப்பு தாக்கப்படும் போகும் நாடுகள், அதிகம் பாதிக்கப்பட போகும் நாடுகள் இவையாக இருக்கும். அத்துடன் இந்த நிகழ்வை முடிப்பதற்கு முன்னர் அந்த கேள்விக்கான உங்கள் பதிலை கூற முடியுமா? பொருளாதாரம் தான் மிக கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது. ஜப்பானை பொறுத்தவரையில் இந்த மார்ச் மாதத்திலிருந்து ஜப்பானின் கச்சா எண்ணெய் கையிருப்பு சுமார் 70 தொடக்கம் 100 மில்லியன் பீப்பாய்களால் குறைந்துள்ளது என்றும் அந்த நாட்டின் வரலாற்றில் இது மிகப்பெரிய சரிவென்றும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தற்போது ஈரான் இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறி இருப்பது வெளியேறுவது தொடர்பாக இந்த எண்ணெய் விலை அதிகரிக்கும் என்று கேட்டதற்கு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், தனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் கூறியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து அவதானிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், சில சமயங்களில் இந்த ஈரான் தனது நடவடிக்கை உறுதியாக இருந்தால் எண்ணெய் விலை 160 தொடக்கம் 150 தொடக்கம் $160 அதிகரிக்கும். அது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், இதில் அதிகமாக நீங்கள் கேட்டது போல அதிகமாக பாதிக்கப்பட்டது ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டது. அதிலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிய நாடுகளில் இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியா தனது நாணயத்தை தக்க வைப்பதற்கு $100 பில்லியன் செலவழித்திருக்கிறது. அந்த தனது ருப்பீஸ் கீழே விழாமல் இருக்கு. வரலாற்றிலே மிகவும் வரலாற்றிலே சரிவை சந்தித்த நாணயமாக இந்திய நாணயம் மாறி இருக்கிறது. வரலாற்றிலேயே அதிகூடிய அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. உண்மைதான், கடுமையாக வீழ்ச்சி. அதே போலதான் இலங்கையின் நாணயமும் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்போது பிரான்ஸ் ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை பிரான்சும் பிரித்தானியாவும் இணைந்து அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வைத்து இன்று கைப்பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இது அதே சமயம் உக்ரைனும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவும் இந்த எரிபொருள் விநியோகத்தை கடுமையாக பாதிக்கும். ஏற்கனவே இந்த சமர் விமான போக்குவரத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் 70,000 விமானங்களை ஏற்கனவே ரத்து செய்திருக்கின்றது. ஆனால் நிலைமை ஒரு சுமூகமாக இல்லாது விட்டால் இது மேலும் பேரழிவாகத்தான் இருக்கும். நல்லது. இந்த நிகழ்வில் முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு விவகாரங்கள் நிறைய நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இத்துடன் இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.